ஆத்மா இருப்பதை நம்புவோர் நம்பாதோர் என இருவகையான கொள்கையினரை ஏற்றாலும் கவலைப்பட தேவையில்லை. ஆத்மாவின் தனித்தன்மை ஒருபுறம் இருக்க, ஜட பொருட்கள் படைப்பிற்கு முன் தோற்றமற்று இருக்கின்றன. தோற்றமற்ற இந்த நுண்ணிலையிலிருந்துதான் தோற்றம் வெளிப்படுகிறது. ஆகாயத்திலிருந்து காற்று உருவாக்கப்பட்டு, காற்றிலிருந்து நெருப்பு உருவாக்கப்பட்டு, நெருப்பிலிருந்து நீர் உருவாக்கப்பட்டு, நீரிலிருந்து நிலம் உருவானது என்பதை உணரலாம். உதாரணமாக, நிலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு வானுயர்ந்த கட்டிடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது இடிக்கப்பட்டால் அதன் தோற்றம் மீண்டும் மறைந்து இறுதி நிலையில் அணுக்களாக மாறுகின்றது. முதலிலும் முடிவிலும் எல்லா மூலங்களும் தோன்றாத நிலையில் உள்ளன, இடையில் மட்டுமே தோன்றுகின்றன. ஆனால் ஜட உடல்கள் காலப்போக்கில் அழிப்பவை, ஆத்மாவோ நித்தியமானது என்னும் முடிவை ஏற்றால் உடல் ஓர் உடையை போன்றதே என்பதை நாம் எப்போதும் நினைவிற்கொள்ள வேண்டும். எனவே உடை மாற்றத்திற்கு கவலைப்படுவது ஏன்? ஆத்மாவுடன் ஒப்பிடுகையில் ஜடவுடலுக்கு உண்மை வாழ்வு இல்லை. இது ஒரு கனவு போன்றது. கனவில் நாம் வானில் பறப்பதாக, மன்னர் போல தேரில் அமர்ந்திருப்பதாக காணலாம். இழித்தவுடன் நாம் வானிலும் இல்லை, தேரில் அமர்ந்திருக்கவும் இல்லை என்பதை அறிவோம். எனவே ஒருவன் ஆத்மா இருப்பதை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உடல் அழிவிற்கு கவலைப்பட வேண்டியதில்லை.